சொல்லா. ரத்னத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா. பார்டர் தாண்ட கூடாது. தாண்டா போட்டுவானுங்க. நான் என்ன பண்ணணும்? பார்டர்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அப்ப நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஆர்டர் காப்பி அனுப்புறேன். பிரிண்ட் எடுத்து அந்த கையில கொடு. சார் அரெஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணு. ரெண்டு கூப்பிட்டு ரிமாண்ட் பண்றோம். சப்ஜெக்ட்ல பெட்டி. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நைட்டுக்குள்ள அவனை க்ளோஸ் பண்ணு. சொல்ற உடுமலைப்பேட்டை உடுமுக்கு பிறந்தவனே. எங்க இருக்கிறா? 24/7 டே நைட் ஒர்க்கிங். இந்த விஷயத்துல நீ நான் ஒண்ணு மொட்டை. நான் காக்கி சட்டை, நீ கருப்பு சட்டை. நான் பிஸ்டல், நீ ஸ்பேனர். டேய் நான் போலீஸ், நீ 1 நம்பர் பொறம்போது. உன் குரல் என் குரலும் வேணா ஒன்னா இருக்கலாம். அது ஒரு குரல் வளம். நான் சின்ன வயசுல பம்பர் தான் முழுங்கிட்டேன். நான் ஒரு கோலி குண்டை முழுங்கிட்டேன். எனக்கு உதவி பண்றியா? எதுவா இருந்தாலும் உனக்கு தெரியும்ல. ஜிபே 18% GST மைனஸ் 10% TDS. லட்சத்துக்கு ஜிஎஸ்டி வாங்குற ஒரே நேர்மை நீதான். நாளைக்கு ஐடியோ ஈடியோ வந்து கேட்டா அக்கௌண்ட் ஷார்ப்பா பிகாஸ் ஐ ஆம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யூ நோ. உன்னால எனக்கு ஒரு காரியம் நடக்கணுமா? அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணு. யார் யாருங்களா? ஆந்திரா போலீஸ். பஞ்சாபி டாபால பரோட்டா போடுற மாதிரி இருக்கிறேன். யூனிஃபார்ம் చూస్తే போலீஸ் தெரியலையா? எங்க வந்தீங்க? ஒரு கிரிமினல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நீ கிரிமினல் தூக்கின் போறியோ கேள்வியை தூக்கின் போறியோ எனக்கு தேவை கில்மா ஜிஎஸ்டி பிளஸ் மைனஸ் TDS ஜிபே ஒன்லி. முதல்ல வண்டி உள்ள யாரு இருக்காங்க பாக்கணும். ஜருதாவா? ஏய் வாடா சார். கொஞ்சம் லைன்ல இருங்க சார். ஐயோ இவனையா தூக்கின் போறீங்க? டேய் இவனை தாண்டா 2 மாசமா இந்த தமிழ்நாடு போலீஸ் கண்ணுல விளக்குன்னு போட்டு தேடி நிக்கிறோம். என்ன சார் சொல்றீங்க? நேத்தா சொல்றேன். போலீஸ்காரன் அடிச்ச அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல மாட்டி நிக்கிறான். புஷ்டன். ஐயோ டெஸ்ட்ல கட்டி காதுல வெட்டி you have to take him to the hospital. This is very illegal. What you are doing? ஏய் ஹேண்ட்கப் கழட்டிடாத. கழட்ட ஓடிடுவாங்க. Going against the law sir. See the order. You have only a department order. I have the court order. నేను జడ్జి దగ్గర సరెండర్ చేస్తాను. నువ్వు కావాలంటే పీటీ వారం వేసి తీసుకో. ఓకే. புதி புதி நான் பார்த்தி. புதி என் பேர் ஆர்த்தி. புதி கார்த்தி. என்ன 3 டேபிள்ல பத்துனுங்க. திருட்டியா? ஓ வயித்துல ஊத்திட்டானா? அவன் கைய விட்டானா? அந்த பொண்ணை கிழிச்சு போட்டானா? என்ன பண்றது? அதான் எல்லாம் தெரிஞ்சு வந்துக்கிறல்ல. அப்புறம் நான் ஏன் சொல்லலாம்? ஏம்பா பேப்பர்ல படிக்கிறது யூடியூப்ல பாக்குறது வித்தியாசம் இருக்குலப்பா. ஒவ்வொருத்தனும் 6 அடியில கொல்லி வாய் பிசாசு மாதிரியே தானுங்க. ஒருத்த கத்தியத்துக்கு நேரா மல்லிகா குத்த ஓடியாந்தான். சும்மா விட நான் அவன் அப்படியே அடிச்சு தலையில முட்டி தூக்கி போயினே இருந்தான். காஜுலா வெயிட் இருந்தான். என் கபாலெல்லாம் கலங்கி போச்சு. அப்புறம் என்ன பாச்சு? அப்புறம் என்ன அடுப்புல விறகு விடுற மாதிரி என் இடுப்புல கத்தி விட்டான். ஏதோ குண்டா இருக்கவே கத்தி உள்ள போய் சாப்பிட்டா வெளிய வந்துச்சு. உன்ன மாதிரி ஒல்லியா இருந்தா உள்ள போய் கொக்கி அப்படியே வால் டிப்பு சைக்கிள் டிப்பு எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கோம். அப்புறம் குடலுக்கு நீ தான் பஞ்சர் போட்டுக்கணும். இவ வேற அப்பப்ப நான் தான் அண்ணனுக்கு வலது கை, நான் தான் அண்ணனுக்கு வலது கைன்னு அந்த வலது கையை ஒருத்த வெட்டி ஊறுகாய் பானையில போட்டு போயிட்டான். காணில இருந்து கை எடுத்து வந்து டாக்டர் கிட்ட குத்து பேவிகால் போட்டு ஒட்டி வச்சுக்கிறோம். இதுக்கு காரணம் திருவள்ளுவர் பாடுதான். அவன் அடிச்சு கிழிச்சு போடுறப்போ சாரி. எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் இந்த பொம்பளை விஷயத்துல தான் வீக் ஆயிரானுங்க தமிழ்நாட்டுக்கு. ரத்னம் எம்எல்ஏ சார் லைன்ல இருக்கு. பெயில் ஆர்டர் வந்துருச்சு. வக்கீல் அங்க வந்துட்டு இருக்காரு. ஃப்ரீயா போய் வேலையை பாரு. எப்படி இருக்க? நான் தான் உங்க வீட்டை விட்டு வெளில வர வேணாம்னு சொன்னேன்லமா. சாரி. எங்களால உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்தை கொடுத்துடலாம். எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. என்னது? என்ன பேசுற நீ? 2 வாட்டி வெட்டி குத்து பார்த்தேனா பயந்துருவியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அந்த இடத்தை கொடுத்து தொலைங்க. நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்க சொன்னேன்ல. இப்ப திடீர்னு கொடுத்துடலாம்னு சொல்றேன். இப்போ அந்த இடத்தை கொடுத்தா நம்ம தோத்த மாதிரி ஆயிரும். ஏய் இனிமே இது உன் பிரச்சனை கிடையாது, என்னோட பிரச்சனை. என் மாமா பன்னீரோட பிரச்சனை. என் மாமா எதுலயும் தோத்ததில்ல, நான் தோக்கவும் விட்டதில்ல. தோக்கலாம். நம்ம மேல தப்பு இருந்தா தோக்கலாம், இல்ல செத்து போனா தோக்கலாம். அப்படி இந்த இடத்தை கொடுக்கறதா இருந்தா நான் செத்ததுக்கு அப்புறம் கொடுத்துறேன். ஐயோ தம்பி.